Good afternoon, everyone. So today நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்டிடியூட்ல ஏரியா அண்ட் வால்யூம் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஏரியா மட்டும் பார்ப்போம் ஃபார் 2D ஆப்ஜெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இருக்கிறது வந்து சர்க்கிள்கான பார்ட்ஸ் நம்ம முதல்ல பார்க்கணும். என்னது அப்படின்னா சென்டர்ல இருந்து, அதாவது சென்டரை ஓ அப்படின்னு இங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ சென்டர்ல இருந்து சர்க்கிளோட எட்ஜ் வரைக்கும் இருக்கிற ஒரு லைனை ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்கிள்ல எந்த இடத்துலையும் ஒரு எண்ட் டு எண்ட், இப்போ இங்க இந்த சர்க்கிள்ல டிஇ அப்படின்ட்டு 2 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, சர்க்கிளோட எண்ட்ல இருக்காது. ஸோ 2 எட்ஜையும் அது கனெக்ட் பண்ணுது அப்படின்னா அதை கார்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். டயமீட்டர் இஸ் ஆல்சோ அ கார்ட். இப்ப ஒரு கார்டு வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிளையும் டச் பண்ணுச்சு, த எட்ஜ் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் சென்டர் ஆஃப் த சர்க்கிளையும் டச் பண்ணுச்சு அப்படின்னா அது டயமீட்டர். ஸோ டயமீட்டர் இஸ் ஆல்சோ அ கார்டு. ஸோ த லார்ஜஸ்ட் கார்டு அப்படின்ட்டு கேட்டாங்க அப்படின்னா த லார்ஜஸ்ட் கார்டு ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னா அது டயமீட்டர் தான். ஓகேங்களா? அண்ட் தென் ஸோ செக்டார் அப்படின்னா அது சென்டரை டச் பண்ணணும் அண்ட் தென் 2 ரேடியஸ்க்குள்ள இருக்கணும். இப்போ த சைட் ஆஃப் த சர்க்கிள்ல இருந்து சென்டருக்கு வர எல்லா லைன்ஸுமே ரேடியஸ் தான். ஓகேங்களா? ஸோ 2 ரேடியஸ்க்குள்ள இருக்கணும் அண்ட் தென் ஒரு ஆர்க்குக்குள்ள இருக்கணும் செக்டார். செக்மெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கார்டுக்குள்ள இருக்கிற அந்த ஏரியா. இப்போ இங்க ஒரு கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார்ட்ல இருந்து இந்த சர்க்கிள் வரைக்கும் இருக்க ஏரியாவை செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதனால இதோட டெஃபினிஷனை நம்ம பார்ப்போம். A part of the circumference of a circle is called circular arc. இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா சர்க்கிளோடைய பெரிமீட்டரை சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருக்கிற ஒரு பார்ட் தான் சர்க்குலர் ஆர்க். இங்க ஒரு பார்ட் இருக்கா, அந்த சர்க்கிளோட பெரிமீட்டர்ல இருக்கிறது தான் ஆர்க். செக்டார் அப்படின்னா 2 ரேடியஸ்க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ரேடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேடிங்கிறது ஒன்றும் இல்லை, ரேடியஸோட ப்ளூரல் ஃபார்ம் தான். அண்ட் தென் ஒரு சர்க்குலர் ஆர்க்குள்ள இருக்கிற அந்த ஏரியா தான் செக்டார். ஈச் பார்ட் ஆஃப் அ சர்க்கிள் which is divided by a chord is called segment. இங்க பார்த்தோம் இல்லையா, கார்டுக்குள்ள இருக்கிற அந்த ஆர்க்கோட சேர்த்த ஏரியா தான் செக்மெண்ட். இந்த டெஃபினிஷன்ல நீங்க கிளியரா இருக்கணும். இதுல கிளியரா இருந்தா சம்ஸ் எல்லாம் பண்றப்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதுக்கான ஃபார்முலா எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து எல். ஓகேங்களா? எல் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், which is equal to theta by 360 degree into 2 pi r units. So perimeter of the circle, circumference of the circle அப்படின்னா 2 pi r. இது நீங்க படிச்சிருப்பீங்க. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து pi r ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? இங்க வந்து லென்த் ஆஃப் தி ஆர்க் அப்படின்னா நீங்க பெரிமீட்டரோட ஃபார்முலாவையும் தீட்டா பை 360 டிகிரி. எதுக்கு 360 டிகிரி அப்படின்ட்டு சொல்றோம் அப்படின்னா சர்க்கிள் வந்து மொத்தமா சர்க்குலரா எல்லா பக்கமே கவர் ஆகும். இப்ப ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 90 டிகிரிஸ் இருக்கும். இப்ப ஸ்கொயர்ல பார்த்தோம்னா எல்லா சைடுமே 90 டிகிரிஸ் தான் இருக்கும். இங்க 90 அங்க 90 அப்படின்னா ஃபுல்லா 90 டிகிரிஸ். பட் டோட்டல் ஓவராலா நமக்கு 360 டிகிரி வரும். இப்ப சர்க்கிளோட சென்டர்ல இருந்து சரௌண்டிங் ஃபுல்லாமே 360 டிகிரி தான். ஓகேங்களா? அதனாலதான் நம்ம இங்க தீட்டா பை 360 டிகிரி அப்படின்ட்டு போறோம். அந்த ஆர்க்கோட ஆங்கிள் அதான் தீட்டா இன்டூ 2 pi r வந்து பெரிமீட்டருக்கான ஃபார்முலா.
சர்க்கிள்கான பெரிமீட்டர். அதோட தீட்டா பை 360 இன்டூ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் போட்டோம்னா நமக்கு லென்த் ஆஃப் தி ஆர்க் கிடைச்சிடும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, தனியாக ஒரு செக்டார் மட்டும் கொடுத்து இதோட ஆர்க் என்ன, லென்த் என்ன, இல்லை ஏரியா ஆஃப் த செக்டார் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்முலாஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்க ஒரு டோட்டல் சர்க்கிளா கொடுத்து அதுல வந்து அவங்க செக்டார்ஸா பார்ட்டா டிவைட் பண்ணி இப்போ ஒரு நம்பர் இருக்கும் 5 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்றப்ப நம்ம இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லென்த் ஆஃப் தி ஆர்க் ஆஃப் ஈச் செக்டார்ஸ், இந்த சர்க்கிள்ல ஈக்குவலா 3 பார்ட்ஸா டிவைட் ஆயிருக்கு, ஈக்குவலா 5 பார்ட்ஸா டிவைட் ஆயிருக்கு. அப்ப அந்த செக்டார்ஸோடைய ஏரியா என்ன, லென்த் ஆஃப் த ஆர்க் என்ன அப்படின்ட்டு கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நீங்க இந்த ரெண்டு ஃபார்முலாஸை தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? லென்த் ஆஃப் தி ஆர்க் இதுல வந்து 1/n, n அப்படின்னா ஈக்குவல் பார்ட்ஸா 3 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்கன்னா 1/3 into 2πr அப்படின்னு போடணும். சப்போஸ் 5 ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா 1/5 into 2πr. இது வந்து ஆர்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அந்த ஏரியா ஆஃப் த செக்டாரை கண்டுபிடிக்க 1/n into πr ஸ்கொயர் யூனிட்ஸ் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். நாம முன்னாடியே பார்த்தோம் செக்டாருக்கான ஏரியா கண்டுபிடிக்க தீட்டா பை 360 into πr ஸ்கொயர் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த தீட்டா கொடுத்தாங்க அப்படின்னா இங்க ஏரியா ஆஃப் த தீட்டா ஏரியா ஆஃப் த செக்டாரை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இன்னும் ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்கு. அது என்னன்னா half ஆஃப் தீட்டா பை 360 degree into 2πr into r இந்த ஃபார்முலா. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ற விதமா LR/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ பை சிம்பிளிஃபைடா நமக்கு ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்கு. ஒன்று நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அவங்க ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணி கேட்குற கொஸ்டினுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலாஸையும் யூஸ் பண்ணிக்கணும். பட் லென்த் வந்து அவங்க தந்துட்டாங்க, அந்த ஆர்க்கோடைய லென்த் அவங்க ஏற்கனவே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க, ரேடியஸும் இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம ஏரியா ஆஃப் த செக்டார் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். length of the arc into radius by 2 square units. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்றப்போ நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸோ செக்மெண்ட் ஏற்கனவே பார்த்தோம். இதை ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க, மேஜர் செக்மெண்ட், மைனர் செக்மெண்ட் அப்படின்னு. இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த லென்த் ஆஃப் தி ஆர்க்கை வச்சு. சப்போஸ் அந்த லென்த் ஆஃப் தி ஆர்க் இங்க சைட்ல இருக்க ஃபுல்லாமே ஆர்க் தான். ஓகேங்களா? அந்த லென்த் ஆஃப் தி ஆர்க் வந்து சின்னதா இருந்தது அப்படின்னா அது மைனர் செக்மெண்ட். சப்போஸ் அந்த லென்த் ஆஃப் தி ஆர்க் அதிகமா இருந்தது அப்படின்னா அது மேஜர் செக்மெண்ட். இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन என்னது அப்படின்னா, இப்போ ஒரு இமேஜ் காட்டுறேன் பாருங்களேன். இத ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணிருக்காங்க, 6 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ பிங்க், கிரீன், ப்ளூ அப்படின்னு நிறைய கலர்ஸ்ல இருக்கு. இதுல இருக்க ஒவ்வொன்றுமே ஒரு செக்டார் தானா இல்ல இல்லையா, and then why? So how can you think? இப்ப திங்க் பண்ணி பாருங்க. இப்ப வந்து 6 ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல இருக்க 6உமே செக்டார்ஸ் தானா அப்படின்ட்டு கேக்குறாங்க. எஸ் ஆர் நோ? ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சத டைப் பண்ணுங்க. So Abhitaran has answered yes. Super. So anyone has tried it? So Danya also answered yes. So what are others thinking? Yogalakshmi, Mahalakshmi and
முகேஷ், நீங்க என்ன திங்க் பண்றீங்க? இது வந்து செக்டார்ஸா இல்ல இல்லையா? So Mahalakshmi also answered yes and Yogalakshmi also answered yes. Super. And Mukesh, what are you thinking? So you also answered yes. Okay, super. But நீங்க நம்ம டெஃபினிஷன் பார்த்தோம் இல்லையா, செக்டார் அப்படின்னா என்ன அப்படின்னு. ஸோ அந்த டெஃபினிஷன்லயே கிளியரா இருந்தது. செக்டார் அப்படிங்கிறதுக்கு 2 ரேடியஸ்க்குள்ள இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்தோம். இதுல எந்த சர்க்கிள் செக்டார்ஸ் ஆகுது ரேடியஸ்க்குள்ள இருக்கா பாருங்களேன். இங்க நிறைய செக்டார்ஸா டிவைட் பண்ணிருக்காங்க. பட் எதுவுமே ரேடியஸ்க்குள்ள இல்ல. 2 ரேடியஸ்க்குள்ள இருக்கணும் நமக்கு. பட் இதுல எதுவுமே ரேடியஸ்க்குள்ள இல்ல. இப்படி ஒரு லைன் டிரா பண்ணா நமக்கு லைக் ஒரு இல்யூஷன் மாதிரி கிரியேட் ஆகுதுங்க இல்லையா? எதுவுமே ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல இல்ல. ஸோ ஸ்ட்ரைட் லைன் இல்லாதப்ப இதை நம்மளால செக்டார் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. பட் எவ்ரி ஒன் ஹேஸ் ட்ரைட். ஸோ சூப்பர். பட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னது அப்படின்னா 2 ரேடியஸ்க்குள்ள இருந்தாதான் அது செக்டார் ஆகும். அண்ட் தென் ஆர்க்குள்ள இருக்கணும். இது எல்லாமே ஆர்க்குள்ளதான் இருக்கு. இந்த ரூல்ல இதுல இருக்க எல்லா இதுமே ஓகே அப்படின்னு இருக்கு. பட் ரேடியஸ்க்குள்ள இருக்கணும். இதுல எதுவுமே ரேடியஸ்க்குள்ள இல்ல அப்படிங்கறதுனால இது கிடையாது. சோ ஓகேங்களா? இப்ப கிளியரா? இதுக்கப்புறம் சம்ஸ் வரும், அதில் நாம பார்க்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னா ஹாஃப் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, πr ஸ்கொயர், அது எப்படி வந்துச்சு அப்படின்னா ஹாஃப் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் இன்டூ ஹாஃப் ஆஃப் டயமீட்டர். ஸோ ஹாஃப் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா 1/2 இன்டூ 2πr. அண்ட் தென் ஹாஃப் ஆஃப் டயமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ரேடியஸ் வரும். ஸோ இன்டூ ஆர், 2r வரும். r இன்டூ ஆர் அப்படின்னா ஆர் ஸ்கொயர். 2 கேன்சல் பண்றோம் இங்க. இப்படி பண்றப்ப நமக்கு πr இன்டூ ஆர் வரும். ஸோ ஆர் இன்டூ ஆர் ஆர் ஸ்கொயர். ஸோ πr ஸ்கொயர். இந்த மாதிரி தான் நமக்கு ஏரியா, சர்க்கிளோட ஏரியா கிடைக்குது πr ஸ்கொயர் அப்படின்னு. இப்போ சம்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள் சம்ஸ் வச்சிருக்கேன். அண்ட் தென் நீங்க பண்றதுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சில சம்ஸ்லாம் வச்சிருக்கேன். இப்போ செக்டார்க்கான ரேடியஸ் தந்துட்டாங்க கொஸ்டின்ல 21 சென்டிமீட்டர் அப்படின்னு. ஸோ அந்த செக்டாருக்கான இமேஜும் தந்திருக்காங்க. 21 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கு. இங்கே 21 ரேடியஸ் அப்படின்னா இங்கே 21 தானே வரும். ஏன்னா செக்டார் அப்படின்னா 2 ரேடியஸ்க்குள்ள இருக்கணும். ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் எப்பவுமே சேமா தான் இருக்கும், டயமீட்டர் அண்ட் ரேடியஸ். அதனால இதுவும் 21 சென்டிமீட்டர் தான். And then தீட்டாவும் தந்துட்டாங்க 120 degree central angle. So find the length of the arc. Length of the arc நம்ம find out பண்ணணும். ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, தனியா ஆர்க் மட்டும் கேட்டா நம்ம தீட்டா பை 360 degree into 2πr அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ பைக்கான வேல்யூ இங்க 22/7 அப்படின்ட்டு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பைக்கான வேல்யூ தெரியும் இல்லையா, 22/7 இல்லைன்னா 3.14. நீங்க யூஸ்வலா 22/7 தான் யூஸ் பண்ணுவோம் எல்லா சம்லையும். பட் உங்களுக்கு அந்த கொஸ்டின் கீழேயே தந்திருப்பாங்க இல்லையா ஆப்ஷன்ஸ், அதுல பை அப்படிங்கிறதுக்கான வேல்யூ எல்லாத்துலயுமே இருந்தது அப்படின்னா நீங்க ஜஸ்ட் பை மட்டுமே யூஸ் பண்ணணும். ஒரு சம்ல, இந்த சம்ல வந்து பைக்கான வேல்யூ தரல. இப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல இந்த மாதிரி 9π, ஆப்ஷன் பி 8π அப்படின்ட்டு இருந்தது அப்படின்னா நீங்க பைக்கான வேல்யூவை ஜஸ்ட் பைனே போட்டுட்டு நீங்க சம் பண்ணணும். ஸோ இந்த முதல் செக் பண்ணணும், இதை முதல் செக் பண்ணிட்டு தான் நீங்க சம் பண்ணணும்.
வேல்யூஸ் எதுல இருக்கு, பைல இருக்கா இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். 3.14 மல்டிப்ளை பண்றப்ப மோஸ்ட்லி நமக்கு பாயிண்ட் நம்பர்ஸ்ல தான் வரும் rather than 22/7ல பண்றப்போ. ஸோ பாயிண்ட்ல இருக்கும்போது நீங்க 3.14 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூல இருக்கு அப்படின்னா 22/7 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க அந்த போடுற சம்ம வேரி ஆகும் ஒவ்வொரு சம்முக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த சம்ம பார்க்கலாம். தீட்டா வந்து 120 டிகிரி ரீப்ளேஸ் பண்ணிட்டு பை 360 டிகிரி இன்டூ 2 இன்டூ பைக்கான வேல்யூ இங்கே 22/7 இன்டூ 21 ரேடியஸ் பார்த்தோம் இஸ் ஈக்குவல் டு 44 சென்டிமீட்டர். எப்படின்னா 0 0 கேன்சல் பண்ணுறோம். And then 12 ones are and 12 threes are here, 7 ones are, threes are, இங்க 3 நமக்கு நியூமரேட்டர்ல இருக்கு. இந்த 3 வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ இந்த ரெண்டு 3யும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் இருக்கிறது 2 and 22. ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணா நமக்கு ஆன்சர் 44. எந்த யூனிட்ஸ்ல தந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ரேடியஸ் வந்து சென்டிமீட்டர்ல தந்திருக்காங்க. ஸோ நம்ம 44 சென்டிமீட்டர் அப்படின்னு போடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சு. இப்போ செகண்ட்ல வந்து ஏரியா ஆஃப் த செக்டார் கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த செக்டார், இந்த செக்டார் வந்து தனியாக தந்திருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். தீட்டா பை 360 டிகிரி இன்டூ பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு தீட்டா 120 டிகிரி 360 இன்டூ 22/7 இன்டூ 21 இன்டூ 21. ஸோ எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம் அப்படியே. ஸோ ரெண்டு ரேடியஸ் தந்திருக்கனால இன்டூ பண்ணியிருக்கோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். Here 3, here 1. So 120யும் 360 டிவைட் பண்றப்ப 1/3 கிடைக்குது. ஸோ இந்த 3 டினாமினேட்டர்ல இருக்கனால நியூமரேட்டர்ல இருக்க 3யோட கேன்சல் பண்ணிக்கிறோம். And then 7 ones are, ஸோ 22 இன்டூ 21 அப்படிங்கிறப்ப நமக்கு 462 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிடைக்குது. ஓகேங்களா. நவ் பெரிமீட்டர், இதுக்கான அல்டரும் இருக்கு. நான் என்ன சொன்னேன், அந்த 1/n இன்டூ பைஆர் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா வந்து ஈக்குவல் செக்டார்ஸா டிவைட் ஆயிருக்கு. இத்தனை ஈக்குவல் செக்டார் இருக்கு, அப்பதான் நமக்கு என்னோட வேல்யூ கிடைக்கும். அப்பதான் அந்த ஃபார்மேட்ல நம்ம அந்த ஃபார்முலால சம் போட முடியும். இன்னொன்று ஃபார்முலாவும் சொன்னேன் இல்லையா, லென்த் இன்டூ r/2 அப்படிங்கிற ஃபார்முலா. இப்போ நமக்கு லென்த் ஆஃப் த ஆர்க் கிடைச்சிருச்சு. என்னது 44 சென்டிமீட்டர். சப்போஸ் லென்த் ஆஃப் தி ஆர்க் தந்தாதான் நீங்க இந்த ஃபார்மேட்ல பண்ணணும். இல்லைன்னா இத பண்ணக்கப்புறம் இந்த ஃபார்மேட்ல கொண்டு வர மாதிரி இருக்கும், உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதனால லென்த் ஆஃப் தி ஆர்க் தந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க ரெகுலர் இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லென்த் ஆஃப் தி ஆர்க்கும் நமக்கு இப்போ இருக்கு, முன்னாடி சம்ல பார்த்தோம். அதனால நம்ம இதுலயும் பண்ணலாம். இன்டூ ஆர் வந்து 21 சென்டிமீட்டர். ஸோ 42 இன்டூ 21. ரெண்டு ஆன்சர்ஸுமே சிமிலராக தான் இருக்கும். இங்கே 22 2வையும் 44யும் நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ 22 கிடைக்குது. ஸோ 22 இன்டூ 21 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார், பெரிமீட்டர்னா என்னது, சுற்றி இருக்கிற அந்த லைன், அந்த லென்த், அதை தான் சொல்றாங்க. ஏரியானா பரப்பளவு, உள்ள எவ்வளோ இடம் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ பெரிமீட்டர்னா சுற்றி இருக்கிறதுக்கான நம்ம ஆட் பண்ணணும். வெளியே இருக்க எல்லா வேல்யூஸையும் அந்த லென்த்தை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு பெரிமீட்டர் கிடைச்சிரும். ஸோ இங்கே ரேடியஸ் ஆர் 21 சென்டிமீட்டர். இங்கே ஆருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, 44 சென்டிமீட்டர் ப்ளஸ் 21 சென்டிமீட்டர். ஸோ 44
ஆட் பண்ணா நமக்கு 86 சென்டிமீட்டர்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சம் அவ்வளோதான். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Any doubts in this? Okay. So perimeter இது வந்து சர்க்கிள்க்கு மட்டும் கிடையாது, பெரிமீட்டர் வந்து எல்லாத்துக்கும் அப்படிதான். ஸோ சுத்தி இருக்கிற அந்த லென்த் இருக்குதுங்க இல்லையா, அந்த ஷேப்போட அந்த ஆப்ஜெக்டோட சுத்தி இருக்கிற அந்த லென்த். ஸோ செக்டாருக்கு அப்படின்னு தனியா ஒரு ஃபார்முலா இல்லை, பெரிமீட்டருக்கு சுத்தி இருக்கிற அந்த லென்த்தை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த வேல்யூ தான் பெரிமீட்டர். எல்லா ஷேப்பும் அதுதான். ஸோ செக்டாருக்கு, ஆனால் சர்க்கிளுக்கு நம்மளால அப்படி ஈஸியாக பண்ண முடியாது. அதனால தான் அதுக்கு தனியாக ஃபார்முலாஸ் வச்சுருப்போம், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. பட் செக்டாருக்கு நம்ம அப்படி தான் ஆட் பண்ணணும். இங்கே சுற்றி இங்கே வந்து ஃபஸ்ட்டு 21 சென்டிமீட்டர் இருக்கு ரேடியஸ், அண்ட் தென் ஆர்க் இங்கே இருக்கு இல்லையா, இதோட லென்த் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 44 சென்டிமீட்டர் அப்படின்னு. ஸோ 44 சென்டிமீட்டர் 21 + 44 + 21, இங்கேயும் ஒரு ரேடியஸ் இருக்கு. எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், சுற்றி இருக்க எல்லா வேல்யூஸ் எல்லா லென்த்தையும் ஆட் பண்ணுறப்ப கிடைக்கிற வேல்யூ தான் நமக்கு பெரிமீட்டர். ஸோ 21 + 44 + 21, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு 86 கிடைக்குது. ஸோ தட்ஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? Is it fine for all? Okay, so now we can go to the next sum. Here, a spinner radius of 7.5 centimeter. So radius first கொடுத்துட்டாங்க 7.5 centimeter அப்படின்னா is divided into 6 equal parts. 6 equal sectors are divide பண்ணிருக்காங்க. Find the area of each sector. இது வந்து ஒரு செக்டார் தான், ஏன்னா இது 2 ரேடியஸ்க்குள்ள இருக்குது அண்ட் தென் ஆர்க்குள்ளேயும் இருக்குது. ஸோ இது ஒரு செக்டார். 6 ஈக்குவல் செக்டார்ஸ் தான் இங்கே டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈச் செக்டார், ஒவ்வொரு செக்டாருக்கான ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரேடியஸ் கொடுத்துருக்க வேல்யூ வந்து 7.5 சென்டிமீட்டர். எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க? 6 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 6. இந்த மாதிரி ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறதுக்கான சம் கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும், 1/n × πr². இது ஏரியா ஆஃப் த செக்டாரை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுவே length of the arc கேட்டாங்க அப்படின்னா 1/n × 2πr units, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இப்போ 1/n, n வந்து 6. இப்போ ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க பார்க்கணும், எல்லா ஆப்ஷனுமே பையில இருக்கா இல்ல எந்த ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்க பை வேல்யூ போட்டுக்கலாம். சப்போஸ் எல்லா ஆப்ஷன்ஸ்லயும் பை இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் பை மட்டும் தனியா போட்டுக்கணும் இந்த மாதிரி. அதனால தான் சாம்பிள் சம்ஸ்க்கு இந்த சம் கொண்டு வந்தேன். ஓகேங்களா? ஸோ 1/6 × பை இன்டூ ரேடியஸ் வந்து 7.5, ஸ்கொயருங்கிறனால 2 தடவை இன்டூ பண்ணுறோம். ஸோ 7.5 × 7.5 × 6. ஓகேங்களா?
வெயிட் பண்ணுங்க. $7.5 into 7.5 பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்டூ பண்ணிக்கணும் அண்ட் தென் டிவைட் பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல் வந்து நீங்க எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? 7.5 into 7.5 பண்றப்ப நமக்கு 56.25 கிடைக்குது. அதுல இருந்து நம்ம 6 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9.375ங்கிற வேல்யூ கிடைக்குது. போர்ட் மாஸ் படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிறது பண்ணும் அண்ட் தென் ஆர்டர் தந்திருக்க ஆர்டர் இருக்கும் இல்லையா, அந்த பிராக்கெட்ஸ் ஆர்டர் அதை ஃபாலோ பண்ணும் அண்ட் தென் டிவிஷன் and then multiplication. இங்க ஸ்கொயர்ல தந்திருக்காங்க r, அதனால நம்ம 7.5 into 7.5 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலே ஃபர்ஸ்டே பண்ணிரும் and then தான் டிவைட் பண்றோம். ஏன்னா ஸ்கொயர்ல அந்த வேல்யூ இருக்குங்க இல்லையா, அதனால. ஸோ நமக்கு ஆன்சர் 9.375 பை ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம்க்கு போயிடலாம். ஸோ இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது கம்பைன்ட் ஃபிகரான சம். இந்த மாதிரி கம்பைன்ட் ஃபிகர்ஸ் எக்ஸாம்ஸ்ல வர நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ 4 ஐடென்டிக்கல் மிடல்ஸ் ஈச் ஆஃப் டயமீட்டர் 7 சென்டிமீட்டர். இதை நீங்க நோட் பண்ணணும். டயமீட்டர் தந்திருக்காங்களா இல்ல ரேடியஸ் தந்திருக்காங்களா? டயமீட்டர் தந்தாங்கன்னா டயமீட்டர் கொடுத்துருக்க டயமீட்டர்ல இருந்து half பண்ணணும், by 2 பண்ணணும், அப்பதான் நமக்கு ரேடியஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டயமீட்டர்ல நமக்கு ஃபார்முலாஸ் இல்லை, ரேடியஸ்ல தான் பண்ணணும். டயமீட்டர் as if நம்ம அதே வேல்யூவே போட்டா நமக்கு ஆன்சர்ஸ் தப்பா வரும். ஓகேங்களா? or placed as shown in figure 2.18. find the area of shaded region between the middles. இங்க பை வந்து 22/7 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ஸ்ல பையோட வேல்யூ மோரோவர் தரமாட்டாங்க. ஸோ நீங்களா தான் போடணும். நீங்க 22/7 போட்டுக்கலாம், அல்ல 3.14 போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்க பாயிண்ட்ல உங்க வேல்யூ வந்துச்சு, ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா அதோட எஸ்டிமேட்டட் வேல்யூவை அவங்க ஆப்ஷன்ஸ்ல தந்திருப்பாங்க. ஸோ அதை எஸ்டிமேட் பண்ணி நீங்க அந்த வேல்யூவை ஆப்ஷன்ல இருந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிரேட்டர் தென் 5 த லாஸ்ட் டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி இருக்க நம்பருக்கு 1 பிளஸ் ஆகும். ஸோ இந்த ரூல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது பண்ணி நீங்க ஆப்ஷன்ஸ் கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சம்ல நமக்கு 4 மெடல்ஸை இப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க, இதை இமேஜ்ல காட்டுற மாதிரி. இங்க ஒரு ரீஜன் ஷேட் பண்ணியிருக்காங்களா, இந்த ரீஜியனுக்கான ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்கு, ஸ்கொயர் மாதிரியான ஷேப்ல இருக்கா? இந்த மெடல்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கதும் அந்த ஷேடட் ரீஜன் இருக்கு ஸ்பேஸும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயரோட ஃபார்முலா போட்டுக்கணும். ஸ்கொயரோட ஏரியாவை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஸ்கொயரோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயர், ஏ இன்டூ ஏ, சைடு இன்டூ சைடு. ஓகேங்களா? அண்ட் தென் இந்த ஷேடட் ரீஜியன் இதுக்குள்ள இருக்கு. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு ஷேப், ஒரு ஃபார்மல் ஷேப்பே கிடையாது. அதனால நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா இந்த சுற்றி இருக்க அந்த மெடல்ஸோட ஏரியாவை ஸ்கொயரோட ஏரியாலேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு ஷேடட் ரீஜியன் கிடைச்சிருமா? அதனால நம்ம அப்படிதான் பண்ண போகிறோம். இங்கே டயமீட்டர் தந்திருக்காங்க 7 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு. ஸோ நம்ம 3.5/2 பண்ணால் நமக்கு 3.5 ரேடியஸ் கிடைக்கும். ஸோ திஸ் ரேடியஸ் வந்து 3.5. அண்ட் தென் இங்கேயும் 3.5, இங்கேயும் 3.5. ஓகேங்களா? ஸோ 3.5 + 3.5 நமக்கு 7 கிடைக்கும். ஸோ
ஸ்கொயரோட ஃபார்முலால நமக்கு a into a சைடு இன்டூ சைடு தானே. ஸோ a is equal to 7. ஒரு சைடு 7. புரியுதுங்களா? என்னதுன்னா ஒன்றும் இல்லை, டைமீட்டர் தந்திருக்காங்க, அதுல இருந்து பை 2 பண்ணி ரேடியஸ் எடுத்துட்டோம். சரிங்களா? இங்க ரேடியஸ் 2 ரேடியஸ் இருக்கு, 2 ரேடியஸ் ஆட் பண்றப்ப 7 கிடைக்குது. இங்க இருக்க ஸ்கொயரோட சைடு நமக்கு வேணும் சம் போடுறதுக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணா ஸ்கொயரோட சைடு கிடைச்சிடும். 3.5 3.5 ஆட் பண்ணா நமக்கு 7 கிடைக்குது, அதுதான் சைடு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம சம் போடலாம். Area of the square a square minus 4 into area of circular quadrant. ஸோ 4 ஈக்குவல் செக்டார்ஸ் அங்கே தந்திருக்காங்க பார்த்தீங்களா, 4 ஈக்குவல் செக்டார்ஸ். அதனால 1/nல 1/4 போட்டு πr ஸ்கொயர் அதுக்கான ஏரியா. ஓகேங்களா? 4 இருக்கு, 1/4னா ஹாஃப்லேயும் ஹாஃப். குவாட்ரண்ட் சர்க்கிள்ஸ் வந்து 4 இருக்கு, அதனால நம்ம 4 போடுறோம் இங்க. ஓகேங்களா? a ஸ்கொயர் சைடு இன்டூ சைடு 7 இன்டூ 7 நமக்கு 49 கிடைக்குது. 7 இன்டூ 7. இப்போ இதோட நாம வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ 4 இன்டூ மைனஸ் வந்து தனியாக எடுத்துக்கலாம், ஏன்னா இதை ஹோல் மைனஸ் தான் நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ 4 இன்டூ 1/4 இன்டூ 22/7 இன்டூ 7/2 இன்டூ 7/2. இங்கே பை ஆர் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் வந்து நம்ம 7/2ன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா 3.5 அப்படின்னு எடுத்துக்கலாம். வேல்யூ சேமாக தான் வரும். பட் இங்கே 7 கீழே இருக்கனால நம்ம இங்கே 7 வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், அதனால இந்த வேல்யூலையும் எடுத்துக்கலாம். 4 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் தென் 2 கேன்சல் பண்ணிட்டு ஹியர் நம்ம 11 எடுக்கிறோம். இங்க 7/2 7/2 பண்ணா நமக்கு 3.5 கிடைக்கும். ஸோ 3.5 இன்டூ 11 பண்ணுறப்ப நமக்கு 38.5 கிடைக்குது வேல்யூ. ஓகேங்களா? ஸோ 49 மைனஸ் 38.5 பண்ணுறப்ப நமக்கு 10.5 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிடைக்குது. ஸோ அந்த ஷேடட் ரீஜியனுக்கான அந்த ஏரியா 10.5. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம்க்கு போகலாம். A circle of radius 120 meter. Radius வந்து 120 meter அப்படின்னு தந்திருக்காங்க. Is divided into 8 equal sectors. Find the length of the arc of each the sector. So radius வந்து 120 meter. Circle ஓட radius. அந்த சர்க்கிளை 8 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் ஈச் செக்டார், இதில் நம்ம லென்த் ஆஃப் தி ஆர்க் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த சம் நீங்க பண்றீங்களா? ஒரு டெஸ்ட் சம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு கான்செப்ட் தான். Will you try this? ஆன்சர் ராங்கா வந்தாலும் பரவாயில்ல, நம்ம சரி பண்ணிக்கலாம். ட்ரைங் மேட்டர்ஸ். சூப்பர் சூப்பர் அபிதரன். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் ராங்கா வந்தாலும் பரவாயில்ல, நம்ம சரி பண்ணிக்கலாம். பட் ட்ரையே பண்ணாம இருக்கப்ப அது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்க.
Super Abhidaran, you have tried. So others, super Danya. What about Mukesh and Mahalakshmi? Super Mukesh. Mahalakshmi, are you trying? It's okay. Let me see the answer. ஸோ ஐ திங்க் நீங்கள் பை வேல்யூ யூஸ் பண்ணாமல் போட்டிருக்கீங்க, ஜஸ்ட் பை மட்டும் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 30 பை இஸ் த ஆன்சர். நீங்கள் ஆன்சர் சொல்கிறப்ப பையோட சொல்லணும். ஸோ சூப்பர் தன்யா, 44.5 இட்ஸ் ரைட். பட் 30யாக இருந்தாலுமே 30 பையோட சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷனில் 30யும் இருக்கும், 35யும் இருக்கும். நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஸோ 30 பை. பட் சூப்பர், எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஐ ஹோப் இட்ஸ் ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். ஸோ திஸ் இஸ் another sum. ஜஸ்ட் ட்ரை திஸ். இது வந்து ஸ்கொயர் டெய்ல் இருக்கு. ஸோ ஸ்கொயர் அப்படின்னா என்னது? சைடு வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலா இருக்கும் ஸ்கொயருக்கு. ஸோ 30 சென்டிமீட்டர். அந்த ஸ்கொயர் டெய்ல் வந்து 30 சென்டிமீட்டரா இருக்கு. ஓகேங்களா? The tail has a sector design on it as shown in the figure. Find the area of the sector. இங்க பை வேல்யூ வந்து 3.14 யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கொயர் டெய்லோட லென்த், ஐ மீன் ரேடியஸும் 30 தான். ஸோ இதுதான் அந்த ஸ்கொயர் டெய்லோட இமேஜ். ஸோ கொஸ்டின்ல வந்து சைடு 30 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் எல்லா சைடுமே 30 சென்டிமீட்டர் தான். இந்த செக்டார் இப்படி தந்திருக்காங்க. செக்டார் அப்படின்னா 2 ரேடியஸ்க்குள்ள இருக்கிறது தான். அப்படின்னா ரேடியஸும் 30 சென்டிமீட்டர் தான். புரியுதா? ஏன்னா ரேடியஸ் 2 ரேடியஸ்க்குள்ள தான் செக்டார்ஸ் எப்பவுமே ஃபார்ம் ஆகும். இங்க ஒரு ஆர்க் இருக்கு, அப்ப இது ரெண்டுமே ரேடியஸா தான் இருக்கும். ரேடியஸ் வந்து 30 சென்டிமீட்டர். ஏன்னா செக்டாரோடைய அந்த ரேடியஸ் வந்து ஸ்கொயரோட ஜாயின் ஆகி இருக்கு. அப்ப இது 30 சென்டிமீட்டர்னா அதுவும் 30 சென்டிமீட்டர் தான். ஓகேங்களா? ஸோ ரேடியஸும் 30 சென்டிமீட்டர் தான். ஸோ ஜஸ்ட் ட்ரை திஸ் கைண்ட் ஆஃப் சம்ஸ் தான் கேட்பாங்க.
ஐ திங்க் யூ கன்ஃபியூஸ்ட். ஜஸ்ட் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னதுன்னா, ஸ்கொயருக்கான எல்லா சைடில் இருக்க ஆங்கிள்ஸுமே 90 டிகிரியா தான் இருக்கும் அப்படின்னு. என்ன ஃபார்முலா யூஸ் பண்றது? இது தனியா செட்டா தந்திருக்கனால நமக்கு தீட்டா பை 360 டிகிரி இன்டூ பையா ஸ்கொயர் அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இங்க வந்து நமக்கு தீட்டா என்னது, இந்த ஆர்க், இந்த ரேடியஸ் கிட்ட இருக்க அந்த ஆர்க்கோட லென்த் என்னது, அந்த ஆங்கிள் என்னது அப்படின்ட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. என்னது அப்படின்னா 90 டிகிரி. ஏன்னா இது வந்து ஸ்கொயரோட ஜாயின் ஆயிருக்கு, அதனால இதுவும் 90 டிகிரிஸ் தான். ஸ்கொயருக்கான எல்லாமே 90 டிகிரியா இருக்கும்போது இதுவும் 90 டிகிரிஸ் தான். ஸோ நீங்க 90 டிகிரி பை 360 இன்டூ 3.14 இன்டூ 30 ஸ்கொயர் யூனிட்ஸ், ஸ்கொயர் சென்டிமீட்டர், இதை போட்டு பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சூப்பர் தான்யா, சூப்பர் விதரன். What happened to Asian Mahalakshmi? Is there any difficulties? ஏதாவது தெரியலையா, இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுருங்க. Is there any doubts? Okay, Mukesh, I will explain. So, Danya and Abhidaran has answered 706.5. That's the right answer. இப்போ நான் காமனா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த கொஸ்டின்ல அவங்க இன்டைரக்டா தந்திருக்காங்க. ஸ்கொயர்ல இருந்து அதுக்கான ஆங்கிளை நாமளா ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி தந்திருக்காங்க. ஸோ திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அவங்க எக்ஸாம்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இது 90 டிகிரிஸ், ஸ்கொயரோட எல்லா சைடுமே 90 டிகிரி, அந்த ஆங்கிள் எல்லாமே 90 டிகிரியா இருக்கனால இதுவும் 90 டிகிரி தான். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், செக்டார் தனியா கொடுத்தாங்கன்னா தீட்டா பை 360 டிகிரி ஃபார்முலா யூஸ் பண்ண சொன்னேன். ஸோ தீட்டா பை 360 டிகிரிஸ் இன்டூ பையா ஸ்கொயர். பையோட வேல்யூ வந்து இங்க 3.14 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஸோ 90 by 360 degrees பைக்கான வேல்யூ வந்து 3.14 and then 30 நம்ம ரேடியஸ் பார்த்தோம் இல்லையா, இங்க ஸ்கொயருக்கான சைடு வந்து 30 சென்டிமீட்டர் அப்படின்னு தந்தாங்க. இந்த செக்டாரோட ரேடியஸும் ஸ்கொயரோட சைட்ல தான் இருக்கு, அதனால இதோட ரேடியஸும் 30 சென்டிமீட்டர்ஸா தான் இருக்கும். அதனால 30 into 30 30 ஸ்கொயர். அதனால நம்ம இப்படி போடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஜீரோஸ் ஃபர்ஸ்ட் கேன்சல் ஆகுது. and then 36 9 divided by 36 வந்து 0.25. ஓகேங்களா, நீங்க போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் 0.25 வரும். into 3.14 30 ஸ்கொயர். 30 into 30 வந்து நமக்கு 900 வரும். 30 into 30 பண்ணா நமக்கு 900 கிடைக்குது. ஸோ இது மூணுத்தையும் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0.25 3.14 into 900 இது ஃபுல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பிளா இருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது 0.25ஐயும் 900ஐயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு 225 கிடைக்குது. ஓகேங்களா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றப்ப 225 into 3.14 இப்போ மல்டிப்ளை பண்றோம். 3.14 into மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து 706.5. ஓகேங்களா, it is 706.5. is it okay, Mukesh and Mahalakshmi? Okay, can anyone tell the estimated value for 706.5? 706.5 கான estimated value, லைக் க்ளோசரா இருக்க வேல்யூ என்ன அப்படின்ட்டு யாராவது கெஸ் பண்ணுங்க. ஏன்னா 3.14ம் 22/7க்கும் ஒரு வேல்யூ இருக்கு. ரெண்டுத்துக்கான வேல்யூ ஸ்லைட்டா சேஞ்ச் ஆகும். அதனால நம்ம எப்படி போட்டாலும் அதுக்கான எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆப்ஷன்ஸ்ல இருந்தா நம்ம ஆன்சருக்கு ஈஸியா இருக்கும். No Abhitaran, I'm asking for estimated value. நான் சொல்றேன் இப்போ 706.5 ஓட எஸ்டிமேட்டட் வேல்யூ அப்படின்னா எஸ்டிமேஷனுக்கான சிம்பல் இதுதான். லைக் தலைகீழா எஸ் போட்டுட்டு கீழே ஒரு அண்டர்சைன் போட்டுக்கணும். இதுதான் வந்து எஸ்டிமேட்டட் வேல்யூக்கான சிம்பல். எஸ்டிமேஷன் அப்ராக்சிமேட்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாஸ்ட்ல இருக்க ஒரு வேல்யூ, இப்ப இதுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சப்போஸ் பாயிண்ட் வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் பாயிண்ட்டுக்குள்ள இருக்க வேல்யூஸ்குள்ள போகணும். இப்ப 5 இருக்கு, 5 தான் நமக்கு பாயிண்ட்டுக்கு வெளியில லாஸ்டா இருக்கு. இப்ப 5 எடுக்கணும்.
இந்த எஸ்டிமேஷன் ஸ்கேல் படி என்ன அப்படின்னா 1 2 3 4 இந்த வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூவே போட தேவையில்ல. இப்ப இங்க 706.5 இருக்கு, அதுவே 706.1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த 0.1 நம்ம போட தேவையில்ல. இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க ரூல், டெசிமல் சிம்பிளுக்கு அப்புறம் இருக்க ரூல் இது. ஓகேங்களா? 1 இப்போ 706.1 எஸ்டிமேட்டட் வேல்யூ வந்து 706. ஓகேங்களா? 706.2 ஓட எஸ்டிமேட்டட் வேல்யூவும் 7.6 தான். இப்போ இஃப் த வேல்யூ 5 ஆர் 5 அபோவா இருந்தா நாம 1 பிளஸ் பண்ணிக்கணும் கிட்ட இருக்க நம்பருக்கு. இங்க நமக்கு 5 இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் எந்த வேல்யூமே இல்லை, அதனால டெசிமலுக்கு அப்புறம் இருக்க நம்பருக்கு +1 பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இங்க 5 இருக்கு, அதனால 7.6.5 ஓட எஸ்டிமேட்டட் வேல்யூ வந்து 707. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் எஸ்டிமேட்டட் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்க 706.6 கொடுத்தாலும் +1 தான் பண்ணணும். இப்ப இன்னொன்னு சொல்றேன். இப்போ 777.56 அப்படின்ட்டு தந்திருக்காங்க அப்படின்னா இங்க 3 வச்சுப்போம். இங்க டெசிமல் சிம்பிளுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்கு, டெசிமல் சிம்பிளுக்கு முன்னாடியும் 3 டிஜிட்ஸ் இருக்கு. டெசிமல் சிம்பிளுக்கு அப்புறம் இருக்க டிஜிட்டோட லாஸ்ட் நம்பரை நம்ம எடுத்துக்கணும். 3 வந்து 5ம் இல்ல 5க்கு லெஸ்ஸரா இருக்கு அப்படின்னா நம்ம 3 போட தேவையில்லை. ஸோ 777.56 இதை அப்படியே எழுதிக்கலாம். இல்லைன்னா இன்னுமே எஸ்டிமேட் பண்ணி நம்ம பியூர் நம்பரை எழுதிக்கலாம். பாயிண்ட் நம்பர்ஸ்க்கு தான் நாம யூஸ்வலா பாயிண்ட் நம்பர்ஸ்க்கு தான் எஸ்டிமேஷன் எடுப்போம் சர்க்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும், ஏன்னா அப்ராக்சிமேட் வேல்யூஸ் தான் கிடைக்குங்கிறனால. இப்ப 6 நம்ம எஸ்டிமேட் பண்ணோம் அப்படின்னா 6 வந்து 5க்கு அபோவா இருக்கு, அதனால நம்ம இங்க +1 எடுப்போம். 1 பிளஸ் ஆகுது. இங்க 1 பிளஸ் ஆனா என்ன ஆகும்? 5 வந்து 6 ஆயிடும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கு இல்லையா, இதை இன்னுமே எஸ்டிமேட் பண்ணும், பாயிண்ட் இல்லாத நம்பரா ஆக்கணும் அப்படின்னா இங்க திரும்ப +1 பண்ணும், ஏன்னா 5 அபோவா இருக்கனால. அப்படின்னா 778 அப்படின்ட்டு நமக்கு வேல்யூ கிடைக்கும் இந்த பியூர் எஸ்டிமேஷனுக்கு. நம்ம 778மே எஸ்டிமேட் பண்ணலாம். எப்படின்னா இதோட நியரஸ்ட் வேல்யூ இது 8ங்கிறனால 8 வந்து 5க்கு அபோவா இருக்கு அப்படின்னா இங்க +1 பண்ணிக்கணும், 80 ஆயிடும். ஆனா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பர்ல எஸ்டிமேட் பண்ணி அப்படியே விட்டுறலாம். ஆனா பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர்ஸ்க்கு அப்படியே விடக்கூடாது. அந்த நம்பர் டிஜிட் இருந்த இடத்துக்கு பதிலா 0 பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுதான் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர்ஸ்க்கான எஸ்டிமேஷன் ரூல். ஸோ ஓகேங்களா? ஏன்னா சர்க்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால அக்யூரேட் வேல்யூ எப்பவுமே தர முடியாது, அப்ராக்சிமேட் வேல்யூ தான் இருக்கும் சர்க்கிள்ஸ்க்கு. ஸோ எஸ்டிமேஷன் வந்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரி சம்முக்கு பண்ற மாதிரி வராது, பட் ஸ்பெசிஃபை சம்முக்கு உங்களோட அந்த வேல்யூ வந்து அங்க இருக்காது. ஏன்னா நமக்கு ஜஸ்ட் பை இப்போ 770 பை அப்படின்ட்டு போடலாம், இல்லைன்னா 3.14 அப்படியே மல்டிப்ளை பண்ணியும் போடலாம், இல்ல 22/7 மல்டிப்ளை பண்ணி போடலாம். அதனால நீங்க ஏதாவது ஒண்ணு பையோட வேல்யூவை நீங்க ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப ரேடியஸ் வந்து 7 மல்டிபிளா இருந்தது, 7 டேபிள்ல வர ஒரு நம்பரா இருந்துச்சு அப்படின்னா 22/7 நீங்க சூஸ் பண்ணலாம், ஏன்னா ஈஸியா கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 3.14 சூஸ் பண்றது தான் பெஸ்ட். ஏன்னா அப்பதான் மல்டிப்ளிகேஷனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் சம் ஈஸியா முடியும் ரொம்ப டைம் எடுக்காம. ஓகேங்களா? அதை மட்டும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் திங்,
2D ஆப்ஜெக்ட்ஸ்ல நம்ம சர்க்கிள் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ சர்க்கிள்லாம் கொஞ்சம் கிளியரா இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் 2D ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதோட கிளாசிஃபிகேஷன் தான் அது. நம்பர் ஆஃப் சைடை பேஸ் பண்ணி பாலிகானோட மாறும், பாலிகானோட நேம்ஸ் எல்லாம் மாறும். A closed plane figure formed by 3 or more sides தான் பாலிகான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஷேப் வந்து எப்படி இருக்கணும், க்ளோஸ்டா இருக்கணும், எந்த இடத்துலயும் ஓப்பனா இருக்கக்கூடாது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இங்க ஓப்பனா இருக்கு, எதுவுமே இல்லை. பட் இங்க பாத்தீங்கன்னா க்ளோஸ்டா இருக்கு இல்லையா ஃபுல்லா, அப்படின்னா இது ஒரு பாலிகான். அண்ட் தென் அதுக்கு 3 or more sides இருக்கும். ஸோ சர்க்கிள் வந்து ஒரு பாலிகான் கிடையாது, ஏன்னா சர்க்கிளுக்கு சைட்ஸ் கிடையாது. அதனால சர்க்கிள் இஸ் நாட் அ பாலிகான். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் சைட்ஸ் பாலிகானை வந்து நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸா பிரிக்கலாம். சப்போஸ் அந்த பாலிகானுக்கு 3 sides இருந்துச்சுன்னா அது ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். 4 sides இருந்துச்சுன்னா குவாட்ரிலேட்ரல். ஸோ குவாட்ரிலேட்ரல்ல தான் நிறைய டைப்ஸ் பிரியும். அதுல தான் நமக்கு ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரெபீசியம் அப்படின்னா நிறைய ஷேப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ குவாட்ரிலேட்ரல் பேஸ் பண்ணி சம்ஸ் தான் மோஸ்டா இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 and 4 3-sided ஷேப்ஸ் அண்ட் 4-sided ஷேப்ஸ் பேஸ் பண்ணி தான் சம்ஸும் உங்களுக்கு வரும். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். மோரோவர் நீங்க இன்னொரு சைட்ஸ்க்குமே பார்த்துக்கலாம். 5 இருந்துச்சுன்னா பென்டகன். பென்டா அப்படின்னா 5 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 5-sided ஷேப்ஸ் வந்து பென்டகன் அப்படின்னு சொல்லுவோம். ஹெக்ஸா அப்படின்னா 6ங்கிற நம்பரை குறிக்கும். ஹெப்டா அப்படின்னா 7. ஆக்டா அப்படின்னா 8, ஏன்னா ஆக்டோபஸ்க்கு 8 லெக்ஸ் இருக்கும் இல்லையா, அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நோனகன், ஸோ 9. டெக்கா அப்படின்னா 10 தான் எப்பவுமே ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இங்க ஒரு டெஃபினிஷன் தந்திருக்காங்க. இப்போ எல்லா சைடுமே அண்ட் தென் எல்லா ஆங்கிள்ஸுமே ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அந்த பாலிகனை நாம ரெகுலர் பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சப்போஸ் சைடு ஆங்கிள் கொஞ்சம் டிஃபர் ஆகுது, எல்லாமே சேமா இல்லை அப்படின்னா அது இர்ரெகுலர் பாலிகான். ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் வந்து எல்லா சைடுமே எல்லா ஆங்கிளுக்குமே எது சேமா இருக்கும், ஸ்கொயருக்கு சேமா இருக்கும். அண்ட் தென் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு சேமா இருக்கும். ஸோ இதுதான் ஷேப்ஸ் அண்ட் தென் ஏரியா, பெரிமீட்டர்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏரியா அண்ட் வால்யூம் தான் கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல. பட் ஏரியா அப்படின்னு எடுத்தாலே பெரிமீட்டரும் அதுல இம்பார்ட்டன்ட் தான். ஸோ பெரிமீட்டரும் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஷேப் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா half into b into h. பெரிமீட்டர் சொல்லியிருந்தே இல்லையா, சம் ஆஃப் ஆல் சைடு. எப்பவுமே பெரிமீட்டருக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் சம் ஆஃப் ஆல் சைடு தான் வரும். பட் ஸ்பெசிஃபைடு ஷேப்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கொஞ்சம் உங்களுக்கு லென்த்தியா இருக்கு. மோஸ்ட்லி ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கும் ஜஸ்ட் ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளுக்கும் ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் மோஸ்ட்லி ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பட் ரொம்ப அக்யூரேட் வேல்யூ வேணும் அப்படிங்கிறப்ப நாம இது யூஸ் பண்ணலாம். பட் மோரோவர் கம்பைன் ஃபிகர்ஸ்ல தான் ட்ரையாங்கிள் கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ நீங்க இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 3 இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரெபீசியம், குவாட்ரிலேட்ரல் இதுக்கான ஃபார்முலாலாம் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம்.
ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஒரு சம். ஓகேங்களா, இதுல ஒரு கம்பைன்டு ஃபிகரா தந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்கொயர், அந்த ஸ்கொயரை வந்து குவாட்ரிக் சர்க்கிள்ஸ் கவர் பண்ணிருக்கு. ஸ்கொயரோட 4 சைட்லயுமே குவாட்ரிக் சர்க்கிள்ஸ் கவர் ஆயிருக்கு. இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின்ல பெரிமீட்டர் அண்ட் ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல டையோட வேல்யூ 22/7 யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதிரி வேல்யூஸ் எக்ஸாம்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க, நாமளா தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் எஸ்டிமேஷனை நான் பார்த்துக்க சொன்னேன். ஓகேங்களா, இப்போ அந்த ஃபிகர்லேயே தந்திருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஸ்கொயரோட ஒரு சைடு வந்து 3.5 சென்டிமீட்டர் அப்படின்னு. செக்டார், ஒவ்வொரு செக்டார்ஸுமே அந்த ஸ்கொயரை டச் பண்ணியிருக்கா, அதோட ரேடியஸ் டச் ஆயிருக்கு. ஸோ அதுக்குமே 3.5 தான் ரேடியஸ். ஸோ எல்லா ரேடியஸும் 3.5 தான். அந்த சைடு ஸ்கொயரோட சைடுமே 3.5 தான். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் கம்பைன்டு ஷேப், ஸ்கொயருக்கான பெரிமீட்டர் வந்து 4 into சைடு. ஸோ 4 சைடு இருக்கா, ஸோ 4 தடவை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக 4 times நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3.5 into 4. ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த குவாட்ரிக் சர்க்கிள். இப்போ நமக்கு குவாட்ரிக் சர்க்கிள்கான ஆர்க்கும் வேணும், அப்படிதானே? ஏன்னா நமக்கு பெரிமீட்டர் வேணும். பெரிமீட்டருக்கு நமக்கு எல்லா சைட்ஸுமே வேணும். லைக் ரேடியஸ் இங்கிட்டு வரும், ஆர்க் வரும். அதனால பெரிமீட்டர்ல நமக்கு ஸ்கொயர் தேவையில்லை, ஏன்னா அது உள்ள இருக்கு. ஏரியாவுக்கு தான் நமக்கு தேவை. ஸோ 4 into length of arcs of the quadric circle. 4 ஆர்க் இருக்கு. ஸோ 4 ஆர்க் இருக்கனால 4 into length of the quadric circles. குவாட்ரிக்னா 1/4. ஓகேங்களா, நம்ம எதுக்கு 4 போட்டிருக்கோம்? ஏன்னா 4 இருக்கு, அதனால தான் 4 போட்டிருக்கோம். அதனால தான் நம்ம 4 போட்டிருக்கோம். அண்ட் 1/4 எதுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்படின்னு செக்டார்ஸ் கொடுத்து நம்பர் ஆஃப் செக்டார்ஸ் தர்றப்ப நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 2πr. ஸோ 1/4 எதுக்கு? ஏன்னா இது வந்து 1/4 ஆஃப் த சர்க்கிள் தானே, அதனால 1/4 into 2πr. 2πr வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்க்கானது. ஸோ குவாட்ரிக் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ், 1/4 ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ். ஒவ்வொரு சர்க்கிள்க்குமே நம்ம எடுக்கணும் இல்லையா, அதனால தான் 4 into போட்டிருக்கோம். ஸோ half 1/4 ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாத்துக்குமே பிளஸ் 4r. 4r எதுக்கு? இங்க ரேடியஸ் இருக்கு இல்லையா, 1 2 3 4 அப்படின்ட்டு நமக்கு 4 ரேடியஸ் இருக்கு. பிளஸ் 4 ரேடியஸ் இன்டூ பண்ணிடக்கூடாது, ஏன்னா அது தனியா. ஓகேங்களா, ஸோ 4 4 கேன்சல் ஆகுது. Here we can do 7 5 0.5 வரும் வேல்யூ. Here you get the value 0.5. ஓகேங்களா, 1 second. ஓகே, இங்க 7 3.5 ஓட டிவைட் பண்றப்ப 0.5 கிடைக்குது. பிளஸ் 4 into 3.5. ஸோ 2வும் 22வும் இருக்கு. இப்போ நமக்கு 0.5
ஸோ 2 into 0.5 பண்ணுறப்ப நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிள் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணிட்டு அண்ட் தென் பிகர் வேல்யூஸ்க்கு போனால் நமக்கு ஈஸியராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் எக்ஸாமில் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக ஆன்சராக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ 0.5 into 2 நமக்கு வந்து 1 கிடைக்கும். ஓகேங்களா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 கிடைக்குது. 22 into 1 நமக்கு ஆப்வியஸாக 22 தான் கிடைக்கும். ஸோ 4 into 3.5 இது ரெண்டையும் இன்டூ பண்ணால் நமக்கு ஆன்சர் 14 கிடைக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 36 சென்டிமீட்டர்ஸ் கிடைக்குது. அவ்வளோதான், இதுதான் பெரிமீட்டர். பெரிமீட்டர்னா ஒன்றும் இல்லை, அந்த சுற்றி இருக்கிற அந்த லென்த்தை நம்ம மெஷர் பண்ணணும். 4 ஆர்க்ஸ் இருக்கு, அந்த 4 ஆர்க்கையும் நம்ம பண்ணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஓகேங்களா, 4 ஆர்க்ஸை தனியாக வந்து நம்ம எடுத்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் தென் இருக்கிற ரேடியஸை அதோட ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் நாம. ஓகேங்களா, இப்போ ஏரியாவுக்கு போகலாம். ஏரியா தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஏரியா ஆஃப் த கிவன் கம்பைன்ட் ஷேப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏரியானா உள்ள இருக்க பரப்பளவு, இல்லை இதையும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், வெளியே இருக்க அந்த சர்க்கிள்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர் சைடு இன்டூ சைடு பிளஸ் இதுக்கான சர்க்கிள்ஸ்க்கான ஏரியா. இது வந்து என்னது 1/4 ஆஃப் த சர்க்கிள் தானே. ஸோ 4 சர்க்கிள் இருக்கு. ஸோ 4 into 1/4 ஆஃப் பை ஆர் ஸ்கொயர். இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் தெளிவா இருங்க. என்னதுன்னா 1/4 ஆஃப் த சர்க்கிள் தான் இது. தனியா பாருங்க, இதை மட்டும் தனியா பாத்தீங்கன்னா 1/4 ஆஃப் தி சர்க்கிள் இது. ஓகேங்களா, இதோடைய ஏரியா இதை நம்ம என்ன பண்றோம், 4 into 4 பண்றோம். ஏன்னா நமக்கு 4 வேணும் இல்லையா, எல்லாமே ஒரே சைட்ஸ்ல ஒரே ரேடியஸ்ல இருக்கனால ஒரே ஏரியால இருக்கும். அதனால நம்ம 4 into பண்றோம். இதே தான் பெரிமீட்டர் இருக்கும். இதுல கிளியரா இருந்தீங்கனாலே சம் ஈஸியா போட்டுடலாம். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்றப்போ 4 கேன்சல் ஆகுது. ஸோ ஏ ஸ்கொயர் 3.5 into 3.5 வந்து 12.25 கிடைக்குது. பிளஸ் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்றப்ப நமக்கு 38.5 கிடைக்குது. ஸோ 50.75 ஆட் பண்றோம் ரெண்டுத்தையும். இதை இன்டூ பண்ணிடக்கூடாது, ஏன்னா ஆட் தான் பண்ணணும். இது ரெண்டையும் ஜாயின் ஆகி இருக்கு இல்லையா, இன்டூ பண்ணா நமக்கு இன்னும் நிறைய இதே மாதிரி ஷேப்ஸ் கிடைச்சிடும். பட் ஆட் பண்ணா இதுக்கான அக்யூரேட் ஷேப் கிடைக்கும். இது எல்லாத்துலயும் நீங்க பார்த்துருப்பீங்க அப்ராக்சிமேட்லி அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா இது போல ஷேப்ஸுக்கு இது கம்பைன்டு ஃபிகர்ஸ்க்கு நமக்கு the accurate value அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, எஸ்பெஷலி ஃபார் சர்க்கிள்ஸ். அதுல சர்க்கிள்ஸும் இருந்தது அப்படின்னா நம்மளால பண்ண முடியாது. ஓகேங்களா, இதுல கிளியரா எல்லாருக்கும்? எல்லாரும் சர்க்கிள்ஸ் கான்செப்ட்ல கிளியரா இருக்கீங்கல்ல? பிகாஸ் சர்க்கிள் இதுக்கானது வந்து கம்பைன் ஃபிகர்ஸ்ல நிறைய ஜாயின் ஆகும். கிளியர் தானே? இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இருக்காது? Abhidaran, Mahalakshmi, Mukesh and Danya, what happened? No. Okay. So next sumக்கு போலாம். அதுக்கு முன்னாடி ட்ரெபீசியம்கான ஃபார்முலாவையும் குவாட்ரிலேட்டரல்கான ஏரியாக்கான ஃபார்முலாஸையும் நீங்க வந்து
மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ குவாட்ரிலேட்டரலுக்கு half of d diameter into h1 plus h2. குவாட்ரிலேட்டரல்ல ஹாஃபா பிரிக்கிறப்ப நமக்கு 2 ஹைட்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? அந்த 2 ஹைட்ஸையும் பிளஸ் பண்ணணும். அண்ட் தென் டயமீட்டர் இருக்கும் இல்லையா, அந்த டயமீட்டரோட இன்டூ பண்ணணும். half of diameter. ஸோ half of diameterனா ரேடியஸ். பட் சர்க்கிள்ஸ்க்கு தான் ரேடியஸ்ங்கிற ஃபார்மட் இருக்கு. ஸோ குவாட்ரிலேட்டரலுக்கு இல்லை. அதனால ஜஸ்ட் half of d into h1 plus h2 அப்படின்ட்டு போடுறோம். And then trapeziumக்கு half of h height, half of height plus ab. ஏங்கிறது கீழே பேஸ் இருக்கும் இல்லையா, இதோடைய லென்த். பிங்கிறது மேல, சி அண்ட் டிக்கான லென்த். ஸோ ட்ரெபீசியம்க்கு இது ரெண்டும் மேலையும் கீழேயும் பேரலா இருக்கும். ஓகேங்களா? கீழே இருக்க பேஸும் மேல இருக்க ஹைட்டும் பேரலா இருக்கும். பட் லென்த் வந்து டிஃபர் ஆகும். இதுக்கும் மேல இருக்க லென்த்தும் கீழே இருக்க லென்த்தும் டிஃபர் ஆகும். And then rhombusக்கு வந்து half of d1 into d2. 2 டயமீட்டர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இதுல கன்ஃபியூஸ் ஆகும். கம்பைன்ட் ஃபிகர்ஸ்ல அவங்க என்ன ஃபிகர் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, நாமளா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல்லா ஐ மீன் 4 சைட்ஸ் இருக்க எல்லாமே குவாட்ரிலேட்டரல்ஸ் தான். ஓகேங்களா? அதுக்கான டைப்ஸ் தான் கீழே இருக்கு. பட் அந்த 4 சைடுமே சேமா இல்ல, எல்லாமே மாறி மாறி இருக்கு. 4 சைடுமே ஈக்குவலாவே இல்ல, பேரலாவும் இல்ல அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கான ஃபார்முலா இது. அண்ட் தென் ட்ராபீசியம் அப்படின்னா பேரலா இருக்கும். கீழே இருக்க பேஸும் மேல இருக்க டாப்பும் பேரலா இருக்கணும், அப்பதான் அது ட்ராபீசியம் ஆகும். ரோம்பஸ்க்கு வந்து எல்லா சைடுமே சேமா இருக்கும், பட் டயமீட்டர் வந்து டிஃபர் ஆகும். அதுவே ஸ்கொயருக்கு எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். ரெக்டாங்கிளுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும் அண்ட் ரெக்டாங்கிளும் 90 டிகிரிஸ்ல தான் இருக்கும். அண்ட் தென் பேரலோகிராமோட ஆங்கிள்ஸ் மாறும். ஓகேங்களா? பட் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ், இந்த ஆங்கிளும் டில இருக்க ஆங்கிளும் சில இருக்க ஆங்கிளும் 180 டிகிரிஸ் வரும். ஏல இருக்க ஆங்கிளையும் பில இருக்க ஆங்கிளையும் ஆட் பண்ணாலும் நமக்கு 180 டிகிரிஸ் வரும். இது ஜியோமெட்ரிக்கலா போறப்ப இது வரும். இப்போ உங்களுக்கு தேவையில்லது, ஸோ இதை லீவ் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதுல நீங்க வந்து கொஞ்சம் கிளியரா இருங்க, ஏன்னா அப்புறம் வர்றதுலாம் கம்பைன் ஃபிகர்ஸ் தான் இருக்கும். So இங்க 3-fold invitation card is given with measurement as in the figure 2.25. find its area. So இதுதான் தந்திருக்காங்க. இந்த ஃபிகரை பாருங்க, அவங்க தனித்தனியா மெஷர்மெண்ட்ஸ் தந்திருக்காங்க. and then 1 2 3 அப்படின்ட்டு 3 தான் பிரிக்கிறாங்க. இங்க பேஸ்ல இருக்க லென்த் வந்து 16 சென்டிமீட்டர், இங்க டாப்ல இங்க இருக்கிறது வந்து 5 சென்டிமீட்டர்ஸ். ஓகேங்களா? என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏரியா மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஸோ ஏரியா ஆஃப் த கம்பைன்ட் இன்விடேஷன் கார்டு இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் கம்பைன்ட் ட்ரெபீசியம் பிளஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். இங்க தேர்ட் இதுல பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும், எல்லாமே 90 டிகிரிஸ் இருக்கும் அண்ட் ஆப்போசிட் சைட்ஸுமே ஈக்குவலா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் அண்ட் ஃபர்ஸ்ட் இருக்க டூமே ஒரு ட்ரெபீசியம். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்றப்ப இதுக்கான லென்த் மாறும் இல்லையா, இந்த லென்த் 8 நம்ம பிளஸ் பண்ணும். ஸோ 16. ஓகேங்களா? இதுக்கான பேஸ் வந்து 16. and then இந்த பேஸ் இந்த சைடுக்கான லென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 16 சென்டிமீட்டர் தான். எப்படி அப்படின்னா ரெக்டாங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு ஈக்குவலா இருக்குமா, இங்க 16 தந்தாங்கன்னா இங்கேயும் 16 தான். ஸோ போத் ஆர் ஈக்குவல்.
So here also we are getting 16. அப்படின்னா இந்த சைடுக்கான லென்த்தும் 8 சென்டிமீட்டர், ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? ஹியர் நம்ம ஏரியா ஆஃப் த கம்பைன்ட் ட்ரெபீசியம் ஃபார்முலா ஏற்கனவே மெமரைஸ் பண்ண சொல்லியிருந்தேன். half of h into a plus b plus l into b. ஏன்னா ஏரியாவை டோட்டலாக தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா, பட் இங்கே தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப நம்ம ஆட் தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளையும் ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியமையும் நம்ம ஆட் பண்ணா the area of the invitation நமக்கு கிடைச்சிடும். area of the combined trapezium. So half of h வந்து height into a plus b plus l into b. இதுல ஃபார்முலாஸ்ல இருக்கிறதுக்கான அந்த வேல்யூஸ்லாம் எங்க இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஹைட்னா என்னது, அது எவ்வளோ லென்த்ல இருக்கு ஃப்ரம் பாட்டம் டு டாப் அப்படின்னு. ஸோ ட்ரெபீசியம் இப்படி இருக்குமா, அதில் ஹைட்டு டாப்ல இருக்க வர்டெக்ஸ்லேருந்து கீழே இருக்க வர்டெக்ஸ் வரைக்கும் வரும். அப்படின்னா இங்கே இருக்க 16 சென்டிமீட்டர் நம்ம ஹைட்டாக எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஹைட் வந்து 16 சென்டிமீட்டர். அண்ட் தென் ஏ அண்ட் பி மேலே இருக்கிற அந்த லென்த்தும் கீழே பாட்டம்ல இருக்க லென்த்தும் நம்ம ஏ அண்ட் பி அப்படின்ட்டு மாத்திருந்தோம். ஸோ A 5 plus 16 plus 16 L into B வந்து ரெக்டாங்கிள்கான ஏரியா ஃபார்முலா. ஓகேங்களா? L into B. So 16 into 8 centimeters square centimeters. ஓகேங்களா? இப்போ நம்ம பிராக்கெட்ல இருக்கத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடிஷன் பண்ணிக்கணும். 5 plus 16 that is 21. ஓகேங்களா? இங்க half இருக்கு, இத நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 2 1s are 2, இங்க 8. சோ இத ரெண்டு இதையும் இன்டூ பண்ணா இங்க பிளஸ் பண்ணப்ப நமக்கு 21 கிடைச்சதா. ஸோ 21 into 8 பண்ணும்போது நமக்கு 168 கிடைக்குது. அண்ட் தென் 16 into 8 பண்றப்ப நமக்கு 128 கிடைக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். தட் இஸ் 168ஐயும் 128ஐயும் நம்ம ஆட் பண்றப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் நம்மளுடைய ஏரியா. தட் இஸ் 296 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஹவ் வி ஃபவுண்ட் தி ஏரியா. இந்த மாதிரி கம்பைன்டு ஃபிகர்ஸ்க்கு நம்ம தனித்தனியா இப்படி ஏரியாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ கிளியரா? இந்த சம் கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ லெட் மீ கோ டு த நெக்ஸ்ட் திங். ஸோ ஏரியா ஆஃப் அ பாலிகான். இங்க நமக்கு நிறைய ஷேப்ஸ் கம்பைன் ஆகியிருக்கு. ஸோ அவங்களே 1 2 3 4 5 6 அப்படின்ட்டு தனித்தனியா செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஏரியாவை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இது வந்து ஒரு இர்ரெகுலர் பாலிகான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா சைட்ஸுமே அண்ட் ஆங்கிள்ஸுமே ஈக்குவலா இருந்தாதான் ரெகுலர் பாலிகான். சப்போஸ் ஏதாவது ஒன்று டிஃபர் ஆனாலே அது இர்ரெகுலர் பாலிகான் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல இருக்கிறதெல்லாம் என்ன ஷேப்ஸ் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அண்ட் தி தேர்ட் ஒன் இஸ் ஆல்சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஸோ 1 3 5 4 எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பட் தி செகண்ட் ஒன் இஸ் அ ட்ரெபீசியம். செகண்ட் ஒன் மட்டும் ட்ரெபீசியம். ஓகேங்களா? இப்போ நமக்கு இது வந்து ஒரு காமன் சைடா இருக்கு 10 மீட்டர்.
இது ரெண்டுத்துக்குமே இது காமன் தான். இந்த ஹெச்சுக்கான ஸோ ஜிசி இதுக்கான லென்த் அவங்க கொடுக்கல. இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா, இங்க 2 லென்த் இருக்கா, 5 and 8. இது ரெண்டையும் ஆட் பண்றப்ப நமக்கு இந்த லென்த் கிடைச்சிடும். ஸோ 5 and 8 ஆட் பண்றப்ப நமக்கு 13 கிடைக்குது. அப்புறம் 5 and 8 இங்கேயும் அதே இதுதான். So both are equal in this. இப்போ ட்ரெபீசியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிளோடைய ஏரியாஸை ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 1 half into b into h. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்கான ஃபார்முலா வந்து half into b into h எல்லா ட்ரையாங்கிள்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக அது பண்ணுறதுக்கும் டைமும் ஆகும், அண்ட் தென் சம் எரர்ஸும் வரும் அதில். அதனால இதே ஃபார்முலாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ் என்னது 5 இருக்கு இந்த ட்ரையாங்கிளில், அண்ட் தென் ஹைட்டு 6 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ half into 5 into 6, 2வையும் 3வையும் கேன்சல் பண்ணிக்கலாம். தட் இஸ் 3, 5 into 3 தட் இஸ் 15 மீட்டர் ஸ்கொயர். மீட்டர்ஸில் எல்லாமே தந்திருக்காங்க, ஸோ மீட்டர் ஸ்கொயர். And then area of a trapezium செகண்டா தந்திருக்காங்க இல்லையா, ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் என்னன்னு பார்த்தோம், half into h into a plus b square units which is equal to நம்ம எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். பாட்டம்ல இருந்து டாப்புக்கு போற அந்த ஹைட்டு தான், அந்த லென்த்து தான் ஹைட்டு. ஸோ இங்க 8 இருக்கு, 5 இருக்கு. ஸோ ரெண்டத்தையும் ஆட் பண்றப்ப parallel சைட்ஸ் எங்க இருக்கோ, 2 parallel சைட்ஸ்க்கான அதையும் ஜாயின் பண்ற இடம் தான் ஹைட்டு. மேம் நீங்க என்ன எப்படி சொல்றீங்க, மேல இருந்து கீழே தானே ஹைட் வரும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம். பட் இங்க என்னது அப்படின்னா, ட்ரெபீசியமை பொறுத்த வரைக்கும் ஸோ ரெண்டுமே பேரலலா இருக்கணும், அண்ட் தென் அந்த 2 பேரலல் லைன்ஸையும் கனெக்ட் பண்ற அந்த பாயிண்ட் தான் ஹைட், அந்த லென்த் தான் ஹைட். இங்க 2 parallel லைன்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த 2 parallel லைன்ஸையும் கனெக்ட் பண்றது இது 2 மட்டும்தான். ஸோ அதனால இததான் நம்ம ஹைட்டா எடுக்கணும். ஸோ 8 and 5 தனித்தனியா இருக்கு இல்லையா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 13 கிடைக்கும். ஸோ தி ஹைட் இஸ் 13 மீட்டர். ஓகேங்களா? இப்போ பேஸ் 6 and 4 இருக்கு. ஸோ ரெண்டத்தையும் ஆட் பண்றப்ப நமக்கு 10 வரும், 130. ஸோ 10 into 13 வந்து 130 கிடைக்கும். 130 divided by 2 it is 65 meter square. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ட்ரெபீசியம்கான ஏரியாவையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அண்ட் தென் ட்ரையாங்கிள், இன்னும் ட்ரையாங்கிள், தேர்ட் ட்ரையாங்கிள், இதில் half into b into h, half 8, பேஸ் வந்து 8, 4 தான் ஹைட். ஏன்னா ஹைட்டு வந்து ஹைட்டும் அந்த பேஸும் 90 டிகிரிஸ்ல இருக்கணும். நீங்க பாத்தீங்களா ட்ரெபீசியம்ல நம்ம முன்னாடி அந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தப்ப, ஃபார்முலா ஷீட்ல பார்த்தப்ப ஹைட் 90 டிகிரில இருந்துச்சு. எப்பவுமே ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்றப்ப அது பேஸோட 90 டிகிரிஸ்ல இருக்கணும். ஸோ இங்க 90 டிகிரில தான் தந்திருக்காங்க அப்படின்னா அதுதான் ஹைட்டு. ஓகேங்களா? ஸோ ஹைட்டுக்கு நம்ம 4 எடுத்திருக்கோம், பேஸ் வந்து 8. ஸோ 2வையும் 8ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், 4 கிடைக்குது. 4 into 4 it is 16 meter square. அவ்வளோதான். ஃபோர்த் ட்ரையாங்கிளுக்கு பண்றப்ப half into b into h which is equal to half into 13 into 10. இது ரெண்டுமே காமன் தான். ஓகேங்களா? ரெண்டுத்துக்குமே. ஸோ 130 divided by 2 it is 65 meter square. And then fifth triangle-க்கு பண்றப்போ half into b into h into which is equal to base வந்து 13,
ஹைட் வந்து 10. ஏன்னா இதுதான் 90 டிகிரில இருக்கு. ட்ரையாங்கிளோட பேஸ டாப் வெர்டெக்ஸ்க்கு இதை ஜாயின் பண்ணுது, அதனால இதுதான் ஹைட்டு. ஸோ நமக்கு 65 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. இது எல்லாத்தையும் தனித்தனியா ஏரியா மெஷர் பண்ணும் இல்லையா, அதனால எல்லாத்தையும் நாம இப்ப ஆட் பண்ணி ஆகணும். One second. சாரி, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்றப்ப 15 + 65 + 16 + 65 + 65 எல்லாத்தையும் ஆட் பண்றப்ப நமக்கு 226 கிடைக்குது. So the total area of the irregular polygon is 226 meters square. அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபார் கம்பைன்டு ஃபிகருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Okay. And then this sum. Find the area of the shaded region in the square of side 10 centimeter as given in the figure 2.29. ஸோ பைக்கான வேல்யூ 22/7 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சைடு வந்து 10 சென்டிமீட்டர்ஸ். எதுக்கான சைடு? ஸ்கொயருக்கான சைடு. அப்ப எல்லா சைடுமே 10 சென்டிமீட்டர் தான். ஓகேங்களா? இப்போ ஷேடட் ரீஜியனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 4 ரீஜியன்ஸ் இருக்கு. இதை செப்பரேட் பண்ணியிருக்காங்க. 1 2 3 4 அப்படின்ட்டு 4ஆ செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ ஏரியா ஆஃப் த பார்ட் 1 and 3 பார்த்தோம்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் 2 செமி சர்க்கிள்ஸ். இந்த 1 and 3 மட்டும் பார்த்தோம் அப்படின்னா like the part joining 1 and 3 அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நமக்கு a ஸ்கொயர் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் 10 into 10 நமக்கு சைட் தந்திருக்காங்க மைனஸ் 1/2 ஆஃப் த சர்க்கிள்ஸ். 2 சர்க்கிள்ஸ் இருக்கனால நம்ம 2 into பண்றோம். half ஆஃப் தி சர்க்கிள் தந்திருக்காங்க இல்லையா அங்க. so half of the circle 22/7 into 5 into 5 2 into பண்ணலாம் into 2. ஓகேங்களா? so மைனஸ் பண்ணணும். அந்த ஸ்கொயர்ல இருந்து அந்த half of the circle மைனஸ் பண்ணா நமக்கு அந்த ஷேடட் ரீஜியன் ஃபார் பார்ட் 1 and 3 கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ 10 into 10 நமக்கு வந்து 100 கிடைக்குது. இப்போ 5 into 5 it is 25. 5 into 5 பண்றப்ப 25 கிடைக்குது. ஸோ 22/7 it's so the appropriate value is 78.57 which is equal to இது ரெண்டையும் மைனஸ் பண்றப்ப நமக்கு 21.43 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. ஓகேங்களா? இங்க செமி சர்க்கிள்ஸ் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா இங்க சர்க்கிள்ஸ் இருக்குது இல்லையா, இங்கிட்ட ஒரு செமி சர்க்கிள் போல ஒரு இது கிடைக்குது இங்க நமக்கு. சிமிலரா நமக்கு வந்து இங்க செமி சர்க்கிள் போல நமக்கு ஒரு ரீஜியன் கிடைக்குது. பாத்தீங்கன்னா தெரியும்.
ஹியர் இங்க வந்து ஸ்கொயருக்கான ஃபார்முலா வந்து இங்கிட்ட நமக்கு யூஸ் ஆகும். பட் அங்க வந்து நமக்கு செமி சர்க்கிள் தானே இருக்கு. அதனால நம்ம ஹாஃப் ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் 2 இது இருக்கு. ஃபார் ஹியர் அண்ட் ஹியர். அதனால and then 4 and 2க்கு தனியா பண்ணணும். ரெண்டுமே ஈக்குவலா தானே இருக்கு. 10 தான் இருக்கு, அங்கேயும் 10 தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஸோ அதுக்குமே நம்ம 21.43 சென்டிமீட்டர் ஸ்கொயரே வச்சுக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் த அன்ஷேடட் பார்ட் இஸ் ஈக்குவல் டு 21.43 into 2. எதுக்கு 2 பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 தடவை நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, 2 பார்ட்டா பிரிச்சு பண்ணனால ரெண்டுமே சேமா தான் இருக்கு. அதனால into 2 பண்றோம். நம்ம 21.43 plus 21.43 பண்ணலாம். ரெண்டு வேல்யூமே சேமா தான் இருக்கும். ஸோ ஏரியா ஆஃப் த அன்ஷேடட் பார்ட் தான் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? நான் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன். and then கிளியரா சொல்றேன். நான் இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? மார்க் த அன்ஷேடட் பார்ட்ஸ் ஆஃப் த கிவன் ஃபிகர் as 1 2 3 4. ஸோ நாம தான் மார்க் பண்றோம் 1 2 3 4 அப்படின்ட்டு. எப்பவுமே மார்க் பண்றப்ப ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் போகணும். ஏதாவது பிளேசஸ் இப்போ ட்ரையாங்கிள், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா இங்க ஏ மார்க் பண்றோம் அப்படின்னா பி வந்து இங்க தான் மார்க் பண்ணணும். லைக் ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் போகணும். ஓகேங்களா? எந்த பிளேசஸ் எது மார்க் பண்றதா இருந்தாலும் ஆன்டி கிளாக் வைஸ்ல தான். மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் போவோம். ஓகேங்களா? இதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ 1 3 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அன்ஷேடட் ரீஜியனை கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது ஷேடட் ரீஜியன். அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து சர்க்கிள்ஸ் கரெக்டா ஃபார்ம் ஆகல. இதுக்கான ரேடியஸ் நமக்கு தெரியாது. அதனால நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்ஷேடட் ரீஜியனை கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஏரியா ஆஃப் 1 and 3 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ரீஜியன் 1. இதுக்கானதை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இது கண்டுபிடிச்சக்கு அப்புறம் அதோட டோட்டல் ஏரியாவை நம்ம மைனஸ் பண்றப்ப அந்த ஷேடட் ரீஜன் கிடைச்சிடுமா? அந்த மாதிரி தான் நம்ம இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ தி ஏரியா ஆஃப் பார்ட் 1 and 3 அப்படின்ட்டு பார்க்கும்போது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் 2 செமி சர்க்கிள்ஸ். ஸோ இந்த ஏரியா ஆஃப் த ஸ்கொயரையும் 2 செமி சர்க்கிளையும் நாம வந்து லைக் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எடுக்கிறோம். அதை இப்படி பாத்தீங்கன்னா இது ஹாஃப் ஆஃப் தி ஸ்கொயர், ஹாஃப் ஸ்கொயர் கிடைக்குமா? இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஹாஃப் சர்க்கிள் இருக்க மாதிரியே இருக்கும். இந்த சைடுமே ஹாஃப் சர்க்கிள் இருக்க மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஹாஃப் 2 into a ஸ்கொயர் வந்து ஸ்கொயருக்கான ஃபார்முலா 2 into half of pi r ஸ்கொயர். இது வந்து சர்க்கிள்க்கு. ஓகேங்களா? 2 இருக்கு, அதுவும் ஹாஃப் ஹாஃபா இருக்கு. அதனால நம்ம இப்படி போட்டுக்கோம். ஸோ 10 into 10 minus 22/7 into 5 into 5. ஸோ 10 into 10 பண்றப்ப நமக்கு 100 கிடைக்குது. மைனஸ் 5 into 5 பண்றப்ப 25 கிடைக்குது. ஸோ into 2 பண்றப்ப 50 கிடைக்குமா? ஸோ 3.14 into 50 இன்ட்டு பண்றப்ப நமக்கு 78.57 கிடைக்குது.
So 100 minus 78.57 which is equal to 21.43. ஸோ இப்போ நம்ம எதுக்கானது கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அன்ஷேடட் ரீஜன் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரியே இதே வேல்யூல தானே இதே மாதிரி தானே 2 and 4 இருக்கு. அதனால ரெண்டுத்துக்குமே சேமா தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால இதோட வேல்யூவே நம்ம ரெண்டுத்துக்கும் தரோம். ஓகேங்களா? இப்போ அன்ஷேடட் பார்ட்டுக்கான டோட்டல் வேல்யூ 21.43 பிளஸ் 21.43 ரெண்டுத்தையும் பிளஸ் பண்றப்ப நமக்கு 42.86 சென்டிமீட்டர் கிடைக்குது. சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் ஷேடட் பார்ட் இப்போ நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோட்டல் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். டோட்டல் ஏரியா இருக்கா, இந்த டோட்டல் ஏரியாவோட அந்த அன்ஷேடட் ரீஜியனை மைனஸ் பண்ணிட்டா மிச்சம் இருக்க ஏரியா தானே அந்த ஷேடட் ரீஜியன். அதனால ஸோ 10 into 10 ஏரியா ஆஃப் த டோட்டல் ஸ்கொயர் 10 into 10 அப்படின்னா 100 வரும். 100 மைனஸ் 42.86 நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்ப கிடைச்சிச்சுல்ல அந்த வேல்யூ. ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்றப்ப நமக்கு 57.14 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ தி ஏரியா ஆஃப் தி ஷேடட் ரீஜியன் இஸ் 57.14 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? அவ்வளவுதான். இஸ் இட் ஃபைன்? ஐ திங்க் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். Is there any doubt in this? Otherwise, we can end the session. Okay, we can end the session. So next classes la nama 3D images paapom. 3D pictures kana area and volume எப்படி find out பண்றது? ஏன்னா 3D க்கு தான் volume find out பண்ணுவோம். ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்ட்டு நாம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்ப்போம். அண்ட் தென்